வணக்கம். விண்ணை தொடும் வெள்ளி விலை எப்போதுங்க குறையும்? 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 98 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிராம் வெள்ளியின் விலை இப்போ 200 ரூபாயை தாண்டிடுச்சு. இதன் மூலமாக கடந்த 10 மாதங்களில் மட்டும் 100% அதிகமாக விலை உயர்வை சந்திச்சிருக்கு சில்வர். விறுவிறு விலை உயர்வு சாமானியர்களுக்கு கலக்கத்தை கொடுத்தாலும் முதலீட்டாளர்களுக்கு கடந்த ஒரு வருஷத்துல தங்கத்தை விட அதிக வருமானத்தை வெள்ளி கொடுத்திருக்கு. தங்கத்தை போல இல்லாம வெள்ளி விலை உயர்வின் பின்னணியில தொழில்துறையின் வளர்ச்சியும் முக்கிய காரணியா பார்க்கப்படுது. ஏன்னா நீங்க நம்மளை விட தொழில்துறையினரே வெள்ளியை அதிகம் பயன்படுத்துவதால் அது தொழில்துறை சார்ந்த உலோகமாகவே பார்க்கப்படுது. சூரிய மின்தகடுகள், மின்சார வாகனம், மின்னணுவியல் போன்ற துறைகளில் வெள்ளி வாங்கப்படுது. கடந்த சில ஆண்டுகளில் இந்த 3 துறைகளும் ரொம்ப அதீத வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக வெள்ளிக்கான தேவை அதிகரிச்சிருக்கு. இது தவிர நீர் சுத்திகரிப்பு, சில மருந்துகளில் கூட வெள்ளியை பயன்படுத்துகிறாங்க. பாக்டீரியா, பாசிகள் உருவாக்கத்தை தடுக்க நீர் வடிகட்டிகளில் கூட வெள்ளியை பயன்படுத்துகிறாங்க. தேசிய மருத்துவ நூலகத்தின் அறிக்கைப்படி வெள்ளியின் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் காயம், தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க கட்டு பயன்படுத்துறது, களிம்புகளில் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. வெள்ளியில் செய்யப்படக்கூடிய சாதனங்கள் இதய நோய் சார்ந்த சிகிச்சைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. எலும்பியல் அறுவை சிகிச்சை, வடிகுழாய் அறுவை சிகிச்சை கருவிகள்லையும் வெள்ளியை பயன்படுத்துகிறாங்க. வெள்ளிக்கான தேவை தொழில்துறை நோக்கங்களுக்காக அதிகரித்து வரக்கூடிய அதே நேரத்தில் அதன் விநியோகம் எப்படி இருக்குது? ரொம்ப குறைவாக இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் அதற்கான சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐசிஐசி வங்கியோட ETF அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள்ள வெள்ளிக்கான தேவையை விட அதன் பற்றாக்குறை எவ்வளவுமா இருக்கும்? 3339 டன் அளவில் இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டும் தொடர்ந்து 4வது ஆண்டா வெள்ளியின் விநியோகம் தேவையை விட குறைவா இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. உதாரணமா 2016 மற்றும் 2024க்கு இடையில எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் மட்டும் வெள்ளிக்கான தேவை 49% அதிகரிச்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய வெள்ளி இறக்குமதியாளராக உள்ள அமெரிக்கா 2024ஆம் ஆண்டுல மட்டும் சுமார் 4200 டன் வெள்ளியை இறக்குமதி செஞ்சிருக்கு. தேவை உயரும் அதே நேரத்தில் உற்பத்தி குறைவதால வெள்ளியை மிக முக்கியமான கனிம வளங்கள் பட்டியலில் சேர்த்திருக்கு அமெரிக்கா. இதற்கு முன்பு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பலேடியம் போன்ற கனிமங்கள் மட்டும்தான் முக்கிய கனிம வளங்கள் பட்டியலில் அமெரிக்கா வச்சிருந்துச்சு. இப்போ வெள்ளியையும் சேர்த்திருப்பது விலை உயர்வுக்கான ஒரு முக்கிய காரணியாக மாறியிருக்கு. தொடர்ந்து விலை உயர்வதால் சர்வதேச சந்தையில் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் $40 மேலே அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் நிலையை பிரேக் பண்ணியிருக்கு. வெள்ளியை பொறுத்தவரை $40 அப்படிங்கிறது முக்கியமான எதிர்ப்பு நிலை, அதாவது ரெசிஸ்டன்ஸ். பொதுவாக ஒரு பங்கு, உலோகம் இதெல்லாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டினால் அதே அளவோ அல்லது அந்த அளவை தாண்டியோ நீண்ட நாட்களுக்கு வர்த்தகமாக வாய்ப்பு இருக்கு. தங்கத்தை விட வெள்ளி வேகமாக உயர்வதால் தங்கம் வெள்ளி இடையிலான அந்த விலை வித்தியாசம் மாற தொடங்கி இருக்கு. அதே நேரத்தில் தங்கத்துக்கு மாற்று ஆபரணமாக வெள்ளியை நோக்கி மக்களும் திரும்பக்கூடிய சூழல் இருப்பதால் வெள்ளியின் விலை தற்போதைக்கு குறையாது அப்படிங்கிறதோட மேலும் அதிகரிக்கவே வாய்ப்பு இருப்பதா பொருளாதார நிபுணர்கள் எல்லோருமே கணிக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.